விவாகரத்து வழக்கு வேண்டாம் அப்படின்னு இப்ப வாபஸ் பெற்றிருக்காங்க முதலமைச்சருடைய மனைவியான சங்கீதா. ஸோ அதனையொட்டி நீதிபதிகள் இன்னைக்கு தற்காலிகமாக இந்த வழக்கை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் யாரும் எதிர்பார்க்காத இன்னொரு ட்விஸ்டான சம்பவமும் இன்னைக்கு நம்ம முதலமைச்சர் விஜய் அதே போல சங்கீதா இவங்க 2 பேருடைய இந்த விவாகரத்து வழக்கில் நடந்திருக்கு. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு முதலமைச்சர் அதே போல சங்கீதா இவங்க 2 பேருடைய வழக்கு விசாரணைக்கு வந்திருக்கப்ப எதுக்காக இந்த வழக்கை இப்போ திடீர்னு நீதிபதிகள் அவங்க ஆகஸ்ட் 6ஆம் தேதிக்கு இந்த வழக்கை தள்ளி வச்சிருக்காங்க. அதே போல இந்த வழக்க சங்கீதா அவங்க வாபஸ் பெறத்துக்கான பின்னணியில் இருக்கிற காரணம் என்ன, அதே போல இன்னைக்கு இந்த வழக்கிலையுமே நடந்திருக்க ஒரு ட்விஸ்டான சம்பவம், இது எல்லாமே என்னென்ன அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதாவது இன்னைக்கு இந்த வழக்கு செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் சுஜாதா அப்படிங்கிற நீதிபதி அவங்க இந்த வழக்கு விசாரணைக்கு இன்னைக்கு காலையில் கொண்டு வராங்க. ஸோ கொண்டு வந்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு அடுத்த கட்ட தேதிக்கு நான் தள்ளுபடி செய்கிறேன் அப்படின்னு நீதிபதி சுஜாதா அவங்க தள்ளுபடி பண்ணுறாங்க, வழக்கை தள்ளி வைக்கிறாங்க. ஸோ இப்படி இன்னைக்கு காலையில் தான் விசாரணைக்கு வருது. வந்த உடனே இந்த வழக்கை நீதிபதி அவங்க எதுக்காக தள்ளி வச்சிருக்காங்க அப்படிங்கிற சந்தேகம் எல்லாருக்குமே கண்டிப்பாக எழலாம். ஸோ அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் அடுத்து கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா வெளியே தெரிய வருது. அதாவது சங்கீதா அவங்க ஏற்கனவே முதலமைச்சர் விஜய் அவருக்கு எதிராக கோரியிருந்த இந்த விவாகரத்து வழக்கை அவங்க வாபஸ் வாங்க போகிறாங்க. ஸோ வாபஸ் வாங்க போகிறதால இந்த வழக்கு மேற்கொண்டு விசாரணை நடக்க வேண்டாம், இந்த வழக்கு தொடர்ந்து நடக்க வேண்டாம் அப்படின்னு சங்கீதா அவங்க விருப்பப்பட்டிருக்காங்க, நினச்சிருக்காங்க. அதனால் இந்த வழக்கில் மேற்கொண்டு விசாரணைகள் எதுவும் நடக்க வேண்டாம் அப்படின்னு சங்கீதா தரப்பு அவங்க நீதிபதி கிட்ட அவங்க மனு கொடுத்துருக்காங்க. அதனால தான் நீதிபதிகள் இந்த வழக்கு இன்னைக்கு வந்ததுக்கு அப்புறமா உடனடியாக இந்த வழக்கை ஆகஸ்ட் மாதத்துக்கு தள்ளி வச்சுட்டாங்க. ஸோ ஆகஸ்ட் மாதத்துக்கு உள்ள இப்போ சங்கீதா அவங்க இந்த வழக்கு கொடுத்துருக்க இந்த டிவோர்ஸ் வழக்கு மனுவை அவங்க எப்போ வேணாலும் வாபஸ் வாங்கிக்கலாம். வாபஸ் வாங்கிட்டாங்கன்னா அடுத்து இந்த வழக்கு திரும்பவும் இயரிங்க்கு கோர்ட்டில் விசாரணைக்கு வராது. அதனால சங்கீதா அவங்க இந்த வழக்கை வாபஸ் வாங்க போறாங்க. வாபஸ் வாங்க போறதுக்கான அந்த டைம் காலக்கெடு கொஞ்சம் வேணும்ல, அதனால தான் நீதிபதிகள் வாபஸ் வாங்க போறாங்க சங்கீதா அப்படிங்கிறது தெரிஞ்சதால இந்த வழக்கை இன்னைக்கு வந்ததுமே எதுவுமே விசாரிக்காம நேரடியாக டைரக்டாக ஆகஸ்ட் மாதத்துக்கு தள்ளி போட்டுட்டாங்க. ஸோ இதை வச்சு பார்க்குறப்ப சங்கீதா அவங்க இந்த வழக்கை அடுத்த கட்டமாக அவங்க வாபஸ் வாங்க போகிறாங்க அப்படின்னாலே நிச்சயமாக முதல்வர் விஜய் அவர் கூட சேர்ந்து வாழக்கூடிய அந்த முடிவை சங்கீதா அவங்களுமே எடுத்துட்டாங்க. அதே போல் முதல்வர் விஜய் அவருமே எடுத்ததால தான் இப்போ சங்கீதா அவங்களுமே மேற்கொண்டு இந்த வழக்கு வேண்டாம் அப்படின்னு இன்னைக்கு விசாரணைக்கு வந்திருக்க இந்த வழக்கு விசாரணை செய்ய வேண்டாம் அப்படின்னு இந்த வழக்கை வேறொரு தேதிக்கு தள்ளி போட வச்சுருக்காங்க. அதே போல் இந்த வழக்கையுமே அடுத்த கட்டமாக சங்கீதா அவங்க வாபஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற இந்த குட் நியூஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த வழக்கு அடுத்த தேதிக்கு தள்ளி போட்டதுக்கு அப்புறமா பின்னாடியே எதுக்காக தள்ளி போட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவல்கள் இப்போ வெளியாகிட்டு இருக்கு. அதே போல் இந்த வழக்கில் நடந்திருக்க யாருக்கும் பெருசாக தெரியாத இன்னொரு ட்விஸ்டான சம்பவமும் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்வர் விஜய் அவர் எப்பயுமே தன்னுடைய குடும்பம், அதாவது சங்கீதா அதே போல் அவங்களுடைய குடும்பத்தார்கள் எல்லார்கிட்டையுமே சேர்ந்து வாழணும் அப்படின்னு தான் முதல்வர் விஜய் அவர்கள் விருப்பப்படுறாரு. அவர் எப்பயுமே விவாகரத்தை தரணும் அப்படின்னு முதல்வர் விஜய் அவர்கள் நினைக்கவே இல்லை அப்படிங்கிற தகவல் தான் பார்த்தீங்கன்னா இப்போ யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்டான தகவலாக இந்த நியூஸ் வெளியே வந்திருக்கு. ஸோ அதனால தான் முதல்வர் விஜய் அவர் சிஎமாக பதவி எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா இப்போ கிட்டத்தட்ட 1 மாதம் ஆயிடுச்சுல, இந்த இடைப்பட்ட நாளில் முதல்வர் விஜய் அவருடைய குடும்பத்தார்கள் அதே போல் அந்த பக்கம் சங்கீதா அவங்களுடைய குடும்பத்தார்கள் 2 பேருமே பேசி இந்த இடைப்பட்ட நாட்களில், அதாவது இன்னைக்கு இந்த வழக்கு விசாரணைக்கு வருது, இந்த இடைப்பட்ட நாட்களுக்கு நடுவில் முதல்வர் விஜய் தரப்பு அதே போல் சங்கீதா அவங்களுடைய பெற்றோர்கள் தரப்பு 2 பேருமே ஏறக்குறைய நிறைய வாட்டி சந்தித்து பேசியிருக்காங்க. இந்த விவாகரத்து நடக்கக்கூடாது அப்படின்னு இரு குடும்பத்தார்களும் பேசி இப்போ கடைசியாக இன்னைக்கு ஹியரிங் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்திருக்கு. ஸோ சங்கீதா அவங்களே மேற்கொண்டு இந்த வழக்கு வேண்டாம் அப்படின்னு இப்போ வாபஸ் வாங்கக்கூடிய அளவுக்கு மனநிலைக்கு இப்போ சங்கீதா அவங்களே வந்திருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு இரு குடும்பத்தார்கள் 2 பேருமே பேசி இப்போ கடைசியாக முதல்வர் விஜய் அவரும் சேர்ந்து வாழ விருப்பப்படுறாரு, சங்கீதா அவங்களும் சேர்ந்து வாழ விருப்பப்படுறாங்க அப்படிங்கிறத 2 பேர் தரப்பும் உறுதி செஞ்சதால தான் இப்போ இன்னைக்கு இந்த வழக்கு அடுத்த கட்ட தேதிக்கு தள்ளி போயிருக்கு. அடுத்த கட்டமாக சங்கீதா அவங்க இந்த வழக்கை வாபஸும் வாங்க போகிறாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக இன்னும் அடுத்தடுத்த நாட்களில் 2 பேருமே சேர்ந்து வாழ போகிறாங்க. வழக்கு வாபஸ் வாங்கியாச்சு அப்படிங்கிற அந்த குட் நியூஸ் நிச்சயமாக இந்த மாதம் முடியறதுக்குள்ள இந்த நல்ல செய்தி கண்டிப்பாக நிச்சயமாக வெளிவரலாம். ஸோ இந்த செய்தியை தான் தமிழக மக்கள், முக்கியமாக ரசிகர்கள், தமிழக வெற்றி கழகம் தொண்டர்கள் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. சங்கீதா அதே போல் முதல்வர் விஜய் இவங்க பிரியணும் அப்படின்னு யாருமே நினைக்கல.
கண்டிப்பாக இவங்க 2 பேருமே சேர்ந்து வாழணும் அப்படின்னு தான் எல்லாருமே நினைக்கிறாங்க. ஸோ அதுக்கேற்றது போலவே முதல்வர் விஜய் அவரும் சங்கீதா அவங்க கூட சேர்ந்து வாழ விருப்பம் தெரிவிச்சிருக்காரு. அதனால் இன்னைக்கு இந்த வழக்கு விசாரணை நடத்தப்படாமல் வேறொரு தேதிக்கு தற்காலிகமாக ஒத்தி போட்டிருக்காங்க. சங்கீதா அவங்களுமே இந்த வழக்கை அடுத்த கட்டமாக வாபஸும் வாங்க போகிறாங்க. ஸோ இதனால் மீண்டும் முதல்வர் விஜய் சங்கீதா 2 பேருமே சேர்ந்து வாழக்கூடிய ஒரு சூழல் உருவாயிருக்கு. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.